இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மேஜர் சப்ஜெக்ட்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூனிட் 5 பார்க்க போறோம். சரிங்களா? அந்த யூனிட் 5ல என்ன கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா ஆசிரியர் மதிப்பீட்டிற்கான விதிமுறைகள். ஆசிரியர் மதிப்பீட்டிற்கான விதிமுறைகள் இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்ப ஆசிரியர் மதிப்பீட்டிற்கான விதிமுறைகள் இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நான் ஒவ்வொரு கிளாஸும் உங்களுக்கு சொல்றேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா கிளாஸை கவனிக்கும் போது தான் உங்களுக்கு அந்த அடிப்படை விஷயம் புரியும். சரிங்களா? இந்த கிளாஸை கவனிக்கும் போது சில எடுத்துக்காட்டுகள்லாம் சொல்லும்போது இந்த கேள்வியுடைய அடிப்படையை ஃபுல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு ஓனா எழுதுறதுக்கும் உங்களுக்கு உதவியா இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆசிரியர் மதிப்பீட்டிற்கான விதிமுறைகள் என்றால் என்ன அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதுக்கு பிறகு மதிப்பீடுகள் என்றால் என்ன ரெண்டாவது அதை பார்ப்போம். மூணாவது இந்த ஆசிரியர் மதிப்பீட்டுக்கான விதிமுறைகளை மொத்தம் ஒரு 12 முக்கியமான விதிமுறைகள் இருக்கு. அதை பத்தி நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க ஆசிரியர் மதிப்பீட்டுக்கான விதிமுறைகள் என்றால் என்ன. இப்ப கவனிங்க, ஆசிரியர்கள் நல்லா கவனிச்சிட்டீங்களா? ஆசிரியர்கள் மாணவர்களையோ நல்லா கவனிச்சிட்டீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களையோ அல்லது கற்றல் கற்பித்தல் செயல்முறையையோ ஆசிரியர்கள் வந்து மாணவர்களையோ அல்லது கற்றல் கற்பித்தல் செயல்முறைகளையோ கற்றல் கற்பித்தலா மாணவர்கள் கத்துக்கிறாங்க, ஆசிரியர் கற்றுக் கொடுக்குறாங்க, அந்த செயல்முறையோ அதான் பாருங்க கற்றல் கற்பித்தல் செயல்முறையோ பாருங்க எவ்வாறு மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயம். எவ்வாறு மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். ஆசிரியர் கற்றுக் கொடுக்கறதை எப்படி மதிப்பீடு செய்யணும், மாணவர்கள் கத்துக்கிறதை எப்படி மதிப்பீடு செய்யணும் அதான் சொல்றாங்க. எவ்வாறு மதிப்பீடு செய்ய வேண்டும் அதற்கான அடிப்படை நெறிமுறைகள் தான் இந்த ஆசிரியர் மதிப்பீட்டிற்கான விதிமுறைகள் எனப்படும். சரிங்களா? ஒரு சிம்பிளா சொல்லணும்னா ஆசிரியர்கள் வந்து மாணவர்களையோ அல்லது கற்றல் கற்பித்தல் செயல்முறையோ எவ்வாறு மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் அதற்கான அடிப்படை நெறிமுறைகள் ஒரு 12 நெறிமுறைகளுக்கு சொல்றது அதற்கான அடிப்படை நெறிமுறைகள் தான் இந்த ஆசிரியர் மதிப்பீட்டிற்கான விதிமுறைகள் எனப்படும். சரிங்களா? அடுத்து பாருங்க ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுல மதிப்பீடு அப்படின்னா மதிப்பீடு அப்படின்ற வார்த்தையில என்ன வரும் பாத்தீங்கன்னா மதிப்பீடு என்பது மாணவர்களை தரம் பிரிப்பதற்காக மட்டும் அல்ல. சரிங்களா? இவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இவன் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் அப்படி தரம் பிரிப்பதற்கு மட்டும் கிடையாது மதிப்பீடு. பாருங்க அவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துவதாகும். மார்க் அதிகமா நல்ல மார்க் வாங்கினா விட்டு அவன் சிறப்பாக கத்துக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. சரிங்களா? அதான் சொன்னாங்க மதிப்பீடு என்பது மாணவர்களை தரம் பிரிப்பது மட்டும் கிடையாது, அவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துவதற்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப அடுத்து பாருங்க இந்த ஆசிரியர்கள் மதிப்பீடு செய்முறைகள் அதாவது ஆசிரியர்கள் வந்து எப்படி மதிப்பீடு சொல்றாங்க அந்த ஆசிரியர் மதிப்பீடு செய்முறையில ஒரு 12 முக்கியமான விதிமுறைகளுக்கு ஃபர்ஸ்ட் அந்த 12 முக்கியமான விதிமுறைகளை நான் சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மதிப்பீடு அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். இப்ப கேள்வி பாருங்க ஆசிரியர் மதிப்பீட்டிற்கான விதிமுறைகள். அதுல ஃபர்ஸ்ட் மதிப்பீடுனா என்ன? மதிப்பீடு என்பது ஒருவரின் அல்லது பொருளின் மதிப்பை தீர்மானிக்கப்படுவது. ஒரு பொருளோட அது மதிப்பு சொன்னா தான் அது பொருளோட தெரியும், ஒரு மாணவனுடைய மதிப்பு சொன்னா தான் அதோட தெரியும். அதான் பாருங்க மதிப்பீடு என்பது ஒருவரின் அல்லது பொருளின் மதிப்பை தீர்மானிக்கப்படுவது அல்லது அந்த அளவிற்கு இலக்குகள் அடையப்படுகின்றனவா. இப்போ ஒரு மாணவன் 60 மார்க் எடுத்தா ஓகே ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்ல மாணவன், ஒரு ஆய்வகம் ஒரு ப்ராக்டிகல் எக்ஸாம் நல்லா பண்ணா ஓகே செய்முறை தேர்வு நல்லா பண்றான். அப்ப அந்த இலக்குகள் அளதான் பாருங்க அந்த அளவிற்கு இலக்குகள் அடையப்படுகின்றன என்பது பற்றிய கூற்றாகும். அடுத்து பாருங்க முடிவு அல்லது முடிவை கூறுவது.
இவனோட மதிப்பு பெற்று, இல்லை இவன் மதிப்பு சுமார். அதான் முடிவு அல்லது முடிவை கூறுவது என்பது ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாகும். இந்த மதிப்பீடுன்றது ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு. சரிங்களா? இப்போ ஸ்கூல் ஆரம்பிக்குது, ஃபைனல் எக்ஸாம் மட்டும் டைரெக்டாக எழுதி மார்க் பார்க்க அது மதிப்பீடு கிடையாது. கிளாஸ் எடுக்கும்போது இடையில கொஸ்டின் கேட்கணும். அந்த கேள்வி அவனுக்கு புரிஞ்சிருக்கா, புரிஞ்சு படிக்கலானா, மனப்படம் பண்ணி படிக்கலானா, அதுவும் தெரியல. மனப்படம் பண்ணி படிச்சா அவனுக்கு திறன் எப்படி வளரும்? அப்போ அவன் புரிஞ்சு படிக்கலாம். அதை எப்படி தெரிஞ்சுக்கணும்? கிளாஸ் நடத்தும் போது இடையில கேள்வி கேட்கணும். அதுதான் மதிப்பீடு என்பது தொடர்ச்சியான செயல்முறையாகும். இதுதான் இன்ட்ரோடக்ஷன். சரிங்களா? இப்பதான் முக்கியமான விஷயம் போறோம். பாருங்க, கீழ்கண்ட கொள்கைகள் மதிப்பீட்டு செயல்முறைகளை பயனுள்ளதாக்கும். இந்த கீழ்கண்ட ஒரு 12 கொள்கைகள் மதிப்பீட்டு செயல்முறையை பயனுள்ளதாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் மதிப்பீட்டு செயல்முறை அடிப்படை அப்படின்னு கூட சொல்லலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, வகுப்பறை கவனிப்பு. செகண்ட் ஒன் பாருங்க, கற்பித்தல் திறன்கள். 3 தொழில்முறை வளர்ச்சி. 4 பொறுப்புகள். 5 மாணவர்களின் சாதனைகளுக்கான எதிர்பார்ப்புகள். 6 ஏற்றுக்கொள்ளல். 7 அமைப்பு. 8 வினாக்களை ஊக்குவித்தல். 9 மாணவர் பின்னூட்டம். 10 வகுப்பறை சூழல். 11 மதிப்பீட்டு தகவல்களை பயன்படுத்துதல். 12 உளவியல் அறிவு. இந்த 12 விஷயம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, வகுப்பறை கவனிப்பு. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஆசிரியர் உண்டாக்கும் கற்றல் சூழலை. ஒரு வகுப்பறையில ஆசிரியர் கற்றுக் கொடுக்காரு. அப்போ அந்த சூழலை எப்படி உருவாக்கணும்? மாணவர்கள் ஆர்வமா இருக்கிற மாதிரி கிளாஸ்ல இருக்கணும். எந்த ஆர்வமே இல்லைன்னா அவன் எப்படி கவனிப்பான்? அதான் கற்றல் சூழலை. ஆசிரியர் உண்டாக்கும் கற்றல் சூழலை பாடங்கள் எடுக்கும் போது கவனிக்க வேண்டும். இப்ப நான் பாடம் நடத்திட்டே இருக்கேன், மாணவர்கள் கவனிக்கலாம், நான் பார்க்கணும். வெறும் பாடம் மட்டும் நான் நடத்திட்டு போனா நல்லா இருக்குமா? அதுதான் பாருங்க, ஆசிரியர் உண்டாக்கும் கற்றல் சூழலை பாடங்கள் எடுக்கும் போது கவனிக்க வேண்டும். ஒரு ஆசிரியரை தீர்மானிக்க பல தடவை பாடங்களை எடுக்கும்போது கவனிக்க. ஒரே ஒரு டைம் எடுத்து கிடையாது, பல டைம் கிளாஸ் எடுக்கும்போது கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 2வது ரைட் சைடு பாருங்க, வகுப்பறை கவனித்தலின் போது உள்ள மாறிகளான பாடம், மாணவர்களின் வயது மற்றும் மாணவர் எண்ணிக்கை போன்றவற்றையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். மாணவர் எண்ணிக்கை முக்கியம். நிறைய மாணவர்கள் இருந்தா நம்ம கரெக்டா கவனிக்க முடியாது. அப்போ மாணவர்கள் நம்ம தனியா பிரிச்சு வைக்கணும். ஒவ்வொரு மாணவர்கள் என்னென்ன தெரியணும், அது முக்கியமான விஷயம். பாருங்க, மாணவர்களின் வயது மற்றும் மாணவர்களின் எண்ணிக்கை போன்றவற்றையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் சொல்றாங்க. இதுதான் வகுப்பறை கவனிப்பு. அடுத்து 2வது பாயிண்ட் பாருங்க, கற்பித்தல் திறன்கள். இது முக்கியமான ஒரு விஷயம். அதுல முதல் பாயிண்ட் பாருங்க, இதுல ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. ஆசிரியர் மதிப்பீட்டின் முக்கிய நோக்கமானது மாணவரின் இலக்கினை மேம்படுத்த ஆசிரியரின் கற்பித்தல் திறன்கள் எவ்வாறு உதவுகின்றன. அப்போ ஒரு மாணவன், நான் 80 மார்க் எடுக்கணும் சார், இந்த சப்ஜெக்ட்ல நான் நாலேஜ் நல்லா அடிப்படை விஷயத்தை புரிஞ்சு இந்த சப்ஜெக்ட்ல நான் பெஸ்டா இருக்கணும் சார், ஒரு இலக்கு வச்சுக்கோ. அப்ப ஆசிரியர் அது கற்றுக் கொடுக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அவனை அடிப்படை புரிய வைக்கணும். அதுதான் பாருங்க, ஆசிரியர் மதிப்பீட்டின் மற்றொரு முக்கியமான நோக்கமானது அவர்கள் எந்த விதத்தில் மாணவர் கற்றலோடு ஆசிரியர் மதிப்பீட்டின் முக்கிய நோக்கமானது மாணவரின் இலக்கினை மேம்படுத்த ஆசிரியரின் கற்பித்தல் திறன்கள் எவ்வாறு உதவுகின்றன என்று அறிவதாகும். அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்க, தொழில்முறை வளர்ச்சி. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஆசிரியர்கள் மதிப்பீட்டின் மற்றொரு முக்கியமான நோக்கமானது அவர்கள் எந்த விதத்தில் மாணவர் கற்றலோடு தொடர்பு கொண்டுள்ளனர் என்பதாகும். ஆமா, முக்கியமான விஷயம். மாணவர்களை கண்டுக்காம விட்டா எப்படி இருக்கும்? ஒவ்வொரு விஷயத்திலும் மாணவர்களோட தொடர்பு இருக்கணும்னு சொல்றாங்க. 2வது பாயிண்ட் பாருங்க, கல்வி அல்லது அனுபவம், கற்பித்தல் நுட்பங்களின் தேர்ச்சி, உடன் பணியாற்றுடன் ஒத்துழைப்பு மற்றும் தொழில்முறை வளர்ச்சிகளில் பங்கெடுப்பு போன்ற காரணிகள் ஆசிரியர் தரத்தை புரிந்து கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. 4வது பாருங்க, பொறுப்பு கூறல். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஆசிரியர் மதிப்பீடு பொறுப்பு கூறலின் நோக்கத்திற்கு சேவை செய்கிறது. பொறுப்பு கூறல்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், ஒரு மாணவன் கூடியது, அதான் சொல்றாங்க. 2வது பாயிண்ட் பாருங்க, ஆசிரியர் மதிப்பீடுகள் உடன் பணியாற்றுவோரோடு மற்றும் நிர்வாக நபர்களோடு நம்பிக்கை திட்டங்களை தயார் செய்தல் மற்றும் அவர்கள் தங்கள் செயல்திறனை மேம்படுத்த தெளிவாக வரையறுக்கப்பட்ட நடவடிக்கைகள் எடுத்தல் போன்றவற்றிற்கு பங்களிப்பு அளிக்கிறது. பாருங்க, ஆசிரியர் கிளாஸ் கூட கிடையாது, உடன் வேலை பார்க்குற ஆசிரியர், பள்ளி நிர்வாகம் அவங்களுடைய தொடர்பு வச்சுட்டு அதை மேம்படுத்தணும்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து 5வது பாயிண்ட் ரைட் சைடு பாருங்க, மாணவர்களின் சாதனைக்கான எதிர்பார்ப்புகள். முக்கியமான ஒரு விஷயம். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஆசிரியர்கள் குறிப்பிட்ட கலை திட்டத்தை பின்பற்றுகிறார்களோ மற்றும் அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கப்பட்டதை செய்கிறார்களா மற்றும் தனிப்பட்ட மாணவர் சாதனைகளில் கவனம் செலுத்துவது ஆகியவற்றை ஆசிரியர் மதிப்பீடு பெரும்பாலும் கவனம் செலுத்துகிறது. பாத்தீங்களா, ஆசிரியர் குறிப்பிட்ட கலைத்திட்டத்தை பின்பற்றுகிறாரா, கரெக்டான கலைத்திட்டத்தை பின்பற்றுறோமா மற்றும்
அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கப்பட்டதை செய்கிறார்களா? இந்த ஆசிரியர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? மாணவர்கள் சிறப்பாக சொல்லித்தர எதிர்பார்ப்பாங்க. அதைத்தான் சொல்றாங்க, எதிர்பார்க்கப்பட்டதை செய்கிறார்களா? மற்றும் தனிப்பட்ட மாணவர் சாதனைகளில் கவனம் செலுத்துவது. ஒவ்வொரு மாணவனுடைய அவனுடைய சாதனைகளை கவனம் செலுத்தணும். அதுவும் ஒரு ஆசிரியரோட முக்கியமான விதிமுறைகள்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து 6வது பாருங்க, ஏற்றுக்கொள்ளுதல். அதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, மெய்நிகர் வகுப்பறை காலத்தில் ஆசிரியர்கள் இந்த முறையை வரவேற்பதோடு புதிய நுட்பம் மற்றும் கற்பித்தல் முறைகளை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இருக்க வேண்டும். மெய்நிகர் வகுப்பறைகளா வகுப்பறை நடத்தும் போது மாணவர்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு? அதை பாருங்க, மெய்நிகர் வகுப்பறை காலத்தில் ஆசிரியர்கள் இந்த முறையை வரவேற்பதோடு புதிய நுட்பம் மற்றும் கற்பித்தல் முறைகளை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இருக்க வேண்டும் சொல்றாங்க. அடுத்து 7வது பாயிண்ட் பாருங்க, அமைப்பு. இதுல 3 பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஆசிரியர் தன் பாடங்களை சுறுசுறுப்பான கற்றல் சூழலுக்கு ஏற்ற வகையில் தயாரித்து ஊக்குவிக்க வேண்டும். தேவையே சொற்பொழிவா நடத்தினா நல்லா இருக்காது, அவனை மாணவர் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கணும். அதான் சொல்றாங்க, ஆசிரியர் தன் பாடங்களை சுறுசுறுப்பான கற்றல் சூழலுக்கு ஏற்ற வகையில் தயாரித்து ஊக்குவிக்க வேண்டும் மற்றும் அது மாணவரின் பங்களிப்பை உயர்த்துவதாக அமைய வேண்டும் சொல்றாங்க. 2வது பாயிண்ட் பாருங்க, அதே போல் ஆசிரியர் தன் பாடங்களை மாணவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் வேகமாகவோ அல்லது அது நத்தையின் வேகத்தில் சென்று மாணவர்கள் தாங்கிக் கொள்ள இயலாத சலிப்பு அல்லது ஆர்வமின்மையை ஏற்படுத்தணும். வேகமாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப சுலபமாகவும் போயிடக்கூடாது, கரெக்டா போகணும் அப்படின்னு சொல்றாங்க. 3வது பாருங்க, மேலும் ஆசிரியர் கலை திட்டத்தை தனக்கு ஒதுக்கப்பட்ட பாடவேளைகளை முடிக்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். சரிங்க. 6. அடுத்து 7வது பாயிண்ட் பாருங்க. அடுத்து 7 பாருங்க, அமைப்பு முடிச்சிட்டேன். 7 8 பாருங்க, வினாக்களை ஊக்குவித்தல். அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு சிறந்த ஆசிரியர் எப்போதும் தம் மாணவர்களுக்கு தன் சந்தேகங்களை புரிந்து கொள்ள வினாக்களை கேட்க சொல்ல வேண்டும். இது ஆசிரியரின் நல்ல செயல்களுக்கு ஆதரவு. வினாக்களை கேட்டாதான் மாணவர்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியல அப்படின்னு தெரியும். சரிங்களா? அடுத்து 9வது பாயிண்ட் ரைட் சைடு பாருங்க, மாணவர் பின்னூட்டம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, அதுல மாணவர் கற்றலை ஊக்குவிக்க தகுந்த நேரத்தில் பின்னூட்டம் அளிப்பது முக்கியமான விஷயம். மாணவர் சரியா பண்ணா அப்பயே அவனுக்கு ஊக்கம் கொடுத்துடணும், அப்பயே அவனுக்கு ஃபீட்பேக் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. 2வது பாயிண்ட் பாருங்க, ஒரு மாணவன் வழக்கமான மற்றும் தகுந்த நேரத்தில் வகுப்பின் செயல்திறன் பற்றி பின்னூட்டம் பெற வேண்டும் அல்லது அந்த மாணவனுக்கு அளிக்க வேண்டிய பின்னூட்டம் எப்போது பெறுவார் என்பதை மாணவர் அறிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர் எப்போது ஃபீட்பேக் கொடுப்பாரு அதையும் மாணவன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 10 பாருங்க, வகுப்பறை சூழல். அது முதல் பாயிண்ட் பாருங்க, ஒரு மாணவன் தன் வகுப்பில் வசதியாக இருக்கவும் மற்றும் ஆசிரியருடனான அல்லது சக மாணவர்களுடன் உரையாட தயக்கம் காட்டக்கூடாத சூழலை ஆசிரியர் உருவாக்கி தர வேண்டும். பாத்தீங்களா, இந்த சந்தேகத்திற்கு அவன் தயக்கம் ஏற்படக்கூடாது, நம்மகிட்ட கலந்துரையாடலுக்கு ஒரு தயக்கம் ஏற்படக்கூடாது சொல்றாங்க. 2வது பாருங்க, ஆசிரியர் தன் மாணவர்களுக்கு வகுப்பறையில் சுறுசுறுப்பான கற்றல் சூழலை உருவாக்கி மாணவர் கற்றல் வெளிப்பாடுகளை அதிகரிக்க உதவ வேண்டும் சொல்றாங்க. அடுத்து 11வது பாயிண்ட் பாருங்க, மதிப்பீட்டு தகவல்களை பயன்படுத்துதல். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, மாணவர்களின் மதிப்பீட்டு தகவல்களை மறுபடி ஆராய்ந்து அவர்களின் நிலைகளை ஆராயவும் ஒரு ஆசிரியரின் திறனை மதிப்பிட பல வருட மதிப்பீட்டு தகவல்களை பெற்று ஆராய வேண்டும். கிட்டத்தட்ட குறைஞ்சது 1 வருஷம் இருக்கணும். அதை மாணவர்கள் மதிப்பீட்டு தகவல்களை மறுபடி ஆராய்ந்து அவர்கள் நிலைகளை எந்த நிலையில மாணவர் இருக்கான் அப்படின்னா அவருடைய மதிப்பீட்டு தகவல்களை ஆராயணும் அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட் பாருங்க, உளவியல் அறிவு. முக்கியமானது, ஒரு ஆசிரியருக்கு உளவியல் அறிவு கண்டிப்பா வேணும். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, மாணவர்கள் சிறந்த முறையில் கவனிக்க ஆசிரியர்களுக்கு கல்வி உளவியல் அறிவு தேவைப்படுகிறது. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, மாணவர்களுக்கு மகிழ்ச்சி, வெற்றி, பரிசளிக்கக்கூடிய செயல்களையும் விரும்பி ஏற்றுக்கொள்கின்றனர். 3வது பாயிண்ட், மாறாக மாணவர்களிடம் பாத்தீங்கன்னா வெறுமனே தண்டனை அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த ஆசிரியர் மதிப்பீட்டுக்கான விதிமுறைகள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.